எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். சின்னதா ஒரு கிச்சன் டிப்ஸு தான். நம்ம சமையல் செய்யும்போது காயெல்லாம் போட்டு வதக்குவோம் இல்லையா? எண்ணெய் போட்டு, அப்புறம் வெங்காயம் போட்டு வதங்குனதுக்கு அப்புறம் தக்காளிய போட்டு வதக்குவோம். ஆனா தக்காளிய போட்டு வதக்காம இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு காய போட்டு வதக்கி பாருங்க. குழம்பு வந்து டேஸ்ட்டே வேற லெவல்ல இருக்கும். இது கத்திரிக்காய் குழம்புக்குன்னு கிடையாது. எந்த ஒரு காயுமே தக்காளிக்கு முன்னாடி அந்த காயை வந்துட்டு எண்ணெயில் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயில் அந்த காயை போட்டு வதக்கி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை அதுக்கப்புறமா காய் ஒரு அரை வேக்காடு கொடுத்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் குழம்பு கூட்டி சாப்பிட்டு பாருங்கள். அந்த குழம்புடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. காய்க்கு மட்டும் கிடையாது, நான்வெஜ்ஜு செய்யும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், குழம்பு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த டிப்ஸு எனக்கு கொடுத்ததே எங்கள் வீட்டுக்காரு தான். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களுமே இதுக்கு மேலே குழம்பு வைக்கும்போது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.